ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, எனக்கு பிடித்ததை சரியாக தொட்டுவிட்ட என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே இப்போது நான் மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும் அளவுக்கு உனக்காக நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் என் செல்லமே. இரவோடு இரவாக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். நாளை விடியல்ல நீ கேட்டது கண்டிப்பாக உன்னை நோக்கி வந்து சேரும். நான் உனக்கு கொடுத்ததை வச்சுக்கிட்டு மன நிறைவோட மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. இரத்தமும் சதையுமாக மனிதனாக நான் உன் பக்கத்திலே இல்லைனாலும் உன் கண்களுக்கு தெரியாத உருவமாக உன்னை பாதுகாக்கும் கவசமாக இருந்து எப்போதுமே இந்த சாயப்பா உன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு விஷயத்த நீ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணுமே செல்லமே. உனக்கு பின்னால் இருந்து உன்னை யார் என்ன சொன்னாலும் நீ அதை நினச்சி வருத்தப்படவே வேணாம். ஏன்னா உன்னை இந்த சமூகத்தில் விமர்சிப்பவர்களை விட நீ முன்னேறி போய்கிட்டே இருக்க. நீ முன்னேறதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தான் ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை குறை சொல்லிக்கிட்டும் குற்றம் சாட்டிக்கிட்டும் இருப்பாங்க. நீ எப்போதும் இந்த கலியுகத்தில் உள்ள மனிதர்களை புரிஞ்சுக்க முடியுன்றது முடியாத காரியம். ஆனால் அதுக்கு பதிலாக ஒன்று நீ புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்கும் போது அது நல்லதாகவே இருக்கும் என் செல்லமே. என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களோட உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா சிறப்பாக நடத்தி முடிப்பேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற எந்த விஷயத்தையும் யோசித்து நீ கவலைப்பட வேணாம். உன்னுடைய கவலைகளே உன்னை சிதைச்சு உன் வளர்ச்சியை தடை செய்துவிடுமல்லவா. நீ கவலைப்படுறதாலேயோ வேதனைப்படுறதாலேயோ உன் வாழ்க்கையில் எதுவுமே மாற போகிறதில்ல. அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் கஷ்டங்களுக்கு தீர்வாக என்ன நடக்கணுமோ அதை பற்றி யோசி. உனக்கான எல்லா நல்வழிகளையும் காட்டுவதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு, நீ நினச்சது எதுவும் நடக்கலைன்னு யோசிச்சு கவலைப்படாத. உனக்காக இந்த சாயப்பா நான் இருக்கேன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். யாராலும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு உனக்கான ஆற்றலையும் திறமையையும் அள்ளி அள்ளி தரப்போகிறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் கடந்து தைரியமாக சந்தோஷமாக நீ வாழ்வதற்கு ஏற்ற நல்வழியை நான் உனக்கு காட்டுவேன் என் செல்லமே. எப்போதும் என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்படாத. சில சமயங்களில் சில மனிதர்கள் பணம் இருந்தால் மட்டும் போதும் எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய வழிகளையும் அனுபவங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து கடந்து வந்து தான் ஆகணும். உன்னை கூட கீழே விழுக வைக்கவும் அழுக வைக்கவும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் நீ கீழே விழுந்து எழுந்து அழுது கண்ணை தொடச்சிட்டு அடுத்தடுத்து நடக்க வேண்டிய வேலையை பார்க்கணும்னா உனக்குள் தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தானே முடியும். தன்னம்பிக்கை தான் உன்னை எழுப்பி நிப்பாட்டி சந்தோஷமாக வாழ வைக்கும். இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப முடியலையே நினச்சி வருத்தப்படாத. உனக்கான நம்பிக்கையை இந்த சாயப்பா நான் கொடுக்குறேன். எப்போதும் தன்னம்பிக்கையை விட வலிமையான சக்தி எதுவும் இல்லை. நீ கண்ணால் பார்த்ததையும் காதால் கேட்டதையும் விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டதை விட அதிகமாகவே நான் சிறப்பாக நல்லபடியாக நடத்தி தரதான் போகிறேன். உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பேனா என்ன? நிச்சயமாக இல்லை. உன்னுடைய சோதனைகளையும் வேதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ எதிர்பார்ப்பது போல உனக்கு அழகான வாழ்க்கையை அமைச்சு தருவேன். வாழ்க்கையில் கஷ்டங்களும் கவலைகளும் உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காத. இந்த உலகத்தில் காலம் முழுக்க 100 வயசு சந்தோஷமாகவே வாழ்ந்தவங்களும் இல்லை, காலம் முழுக்க கஷ்டப்பட்டு அழுதவர்களும் கூட இல்லை. எல்லாருமே வாழ்க்கையில் கஷ்டங்களையும் நல்லதையும் மாற்றி மாற்றி அனுபவிக்கிறவங்களாக தானே இருக்காங்க. உனக்கும் இன்னும் வாழ வேண்டிய காலம் நிறைய இருக்கு. தோல்விகளை கண்டு சோர்ந்து போகாதே. முதல் முயற்சியில் வென்றவர்களை விட தோல்வி அடைஞ்சு விடாமுயற்சியில் வென்றவர்கள் தான் நிறைய பேர். நீ மட்டும் நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சினா
இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உனக்கான விஷயங்களில் வெற்றிகளை கொடுப்பேன். யாராவது உன்னை கோபப்படுத்தி நீ கோபப்பட்டு கத்துறதை பார்த்து சந்தோஷமாக ஆனந்தமாக மன நிறைவு அடைகிறாங்கன்னா அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுக்காதே. உனக்கு மன உளைச்சலையும் வேதனையும் கொடுத்து விட்டு அதை பார்த்து ரசிக்கும் கொடூர புத்தி உள்ள மனிதர்கள் இந்த பூமியில் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால் நீ கொஞ்சம் கூட சளைக்காம சந்தோஷத்தோட மன அமைதியோட நிம்மதியோட வாழ தயாராகு. யார் உன்னை இகழ்ந்து பேசினாலும் திட்டினாலும் தூற்றினாலும் கூட நீ யாருக்கும் சாபம் கொடுக்காதே. ஏன்னா உன்னை இந்த மாதிரி குறை சொல்கிறவங்களும் குற்றம் சாத்துறவங்களும் மூலமாக தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான வழிகளை பெறுவாய். அதாவது நீ முன்னேறுவதற்கான நல்வழிகளையும் அவர்கள் மூலமாகவே புரிஞ்சுக்கலாம் என் செல்வமே. யாராவது உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு தோணுச்சுன்னா அவர்களை விட்டு முழுவதுமாக விலகி நின்றுவதன் மூலமாக அது உன் மரியாதையை உயர்த்தும். உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவர்கள் யாருக்கும் நீ விளக்கம் அளிக்க வேண்டாம். உயரத்தில் உதிக்கும் சூரியனை கண்டு தெருநாய்கள் குறைச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு சூரியனின் உயரம் தெரியாது. நம்ம சூரியனை பிடிச்சி கடிச்சிடலான்ற மாதிரி சூரியனை எதிரியாக நினச்சி குறைச்சிக்கிட்டு இருக்க அந்த நாய்கள் போல உன்னை சாதாரணமாக நினச்சி சரிக்கணும் சாய்க்கணும்னு நினைக்கிற எதிரிகளை நீ கண்டுகொள்ளாமல் கடந்து போ. ஒரு தோல்வி அடையும் போதுதான் நீ எதையும் வெல்லும் புத்திசாலியாக மாறுவாய். இனி வாழவே முடியாது நிலைக்கு போனவங்க கூட எத்தனையோ பேர் வாழ்க்கையில் ஜெயிச்சு உயர்ந்த நிலைமையில நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் மாறும். நீயும் வலிமையாக மாறுவாய். நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவால்களிலும் உன் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் மறைஞ்சிருக்கு. உன்னுடைய செயல்களில் தப்பு நடந்துருச்சு. நீ ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டினா அதுக்காக ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் என் செல்வமே. தவறுக்கான அனுபவங்கள் மூலமாக அது உன் எதிர்காலத்தில் படிப்பினையை கற்றுக் கொடுக்கும் என்பதை புரிந்துகள். ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை தப்பா செய்யும் போதுதான் அது அவனை எப்படி சரியா செய்யணுன்ற அனுபவத்தை காட்டும். நீயும் அதை புரிஞ்சுக்கிட்டு முன்னேற்ற பாதையில போக தயாராகு. என்ன நடந்தாலும் நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா இந்த சாயப்பா உன் கூடவே தானே இருக்கேன். நீ எங்கெல்லாம் அதிகமாக காயப்பட்டியோ அங்கே இருந்து தான் உன் வாழ்க்கையின் முன்னேற்றமே தொடங்குது. நீ கை கட்டி நின்ற இடத்திலிருந்து பணிந்து தலை குனிந்து நின்ற இடத்திலிருந்து உன்னை கைத்தட்டி எல்லாரும் பாராட்டும்படி இந்த சாயப்பா நான் செய்வேன். உன்னுடைய முயற்சிகள் கண்டிப்பாக உன்னை முன்னுக்கு கொண்டு செல்லும். நீ போகும் பாதையில் 1000 பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையுமே முறியடிச்சு துணிச்சலோடு நீ முன்னேறி போக தயாராகு. வாழ்க்கையை உன்வசமாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. 1,00,000 பேர் உன்னை சொல்லால் தாழ்த்தி வீழ்த்தினாலும் நீ தைரியமாக முன்னேறி முன்னுக்கு போய்கிட்டே இரு. இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ள அவசியமில்லை. காலமும் நேரமும் போயிடுச்சுன்னா எப்படி திரும்ப வர முடியாதோ அதே போலதான் உன் வாழ்க்கையும். கடந்து வந்த எந்த விஷயங்களையும் மறுபடியும் நீ போய் சந்திக்க முடியாது. இளமை காலத்தையும் பள்ளி பருவத்தையும் உன்னால் மீண்டும் பெற முடியாதல்லவா? அதே போலதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அன்னன்னைக்கே ரசித்து நல்லபடியாக வாழ கற்றுக்கோ.